ஸோ மூவகைமான துன்பங்கள் நமக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கு. என்னதுன்னா மனதால் உடலால் ஒரு வகை துன்பங்கள், பிற உயிரினங்களால் ஒரு வகை துன்பங்கள், இயற்கை சீற்றங்கள் இது ஒரு வகை துன்பங்கள். மூவகையான துன்பங்கள் நமக்கு வந்து எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது. மனசால் நம்ம வந்து இது வந்து பாதிக்கப்படாத மனதா இருக்கணும். நமக்கு மனது இன்பத்துல வந்து மிக்க மகிழ்ச்சி அடையக்கூடாது. அதே மாதிரி பற்றுதல் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இவற்றெல்லாம் விடுபட்டு இருக்கணும். இப்ப விடுபட்டு இருந்ததான் அவன் வந்து ஒரு நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ மூவகை துன்பங்கள் இருந்து நம்ம வந்து மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாது. இன்பத்துல வந்து மிகவும் மகிழக்கூடாது. ரொம்ப பற்றுதல் இருக்கக்கூடாது. உறவினர்கள் மேல பற்றுதலோ, மனைவியோ அல்லது கணவனோ அல்லது நண்பர்களோ, குழந்தைகளோ அல்லது வீடோ, வாகனமோ அல்லது தொழிலோ அல்லது வேற ஏதோ ஒரு உறவினர்கள் மேலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் மேலோ